ரோமனோ நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மறுபடியுமாய் வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் குடிவர செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். காரியங்களை புரிந்து கொள்ள, வேத வசனங்களை விளங்கிக் கொள்ள தேவையான ஆண்டவரே பரிசுத்தாவினுடைய ஒத்தாசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வர வேண்டியவர்களை ஏற்றவில்லை ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை செய்யும். திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் இந்த மாலை வேளை பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரங்களிலே கடந்த ஒரு சில வாரங்களிலே ரோமர் முதல் 3 அதிகாரங்களை நம்ம பார்த்து முடிச்சோம். ஸோ இன்னைக்கு நம்ம 4ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நம்ம போறோம். ஸோ 4ஆம் அதிகாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்னதை நான் சுருக்கமா ஞாபகப்படுத்துகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய உண்மையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ தேவன் எப்படி தாம் ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருந்தார் அப்படின்றத, எப்படி ஆபிரகாம் மூலமாக நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறதை குறித்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்ல எழுதுகிறார் என்கிற கண்ணோட்டத்திலே நம்ம இதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கமா நம்ம சிந்திக்கிறதை விட மாற்றி நம்ம யோசித்து இவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இதை எப்படி நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பொதுவா ரோமரை படிக்கிற அப்படிலாம் நம்ம கற்றுக்கொள்கிற அந்த விதமானது சரித்திரபூர்வமாக முதல் நூற்றாண்டிலே அல்லது முதல் நூற்றாண்டிலிருந்து யூதேயா மார்க்கத்திலிருந்த அந்த காரியங்களை சரித்திரபூர்வமாக கற்றுக்கொள்ளும் பொழுது படிக்கும் பொழுது அவைகள் அதற்கு ஒத்து வரவில்லை. ஸோ அதனால நம்ம அதை அதன் அடிப்படையில், அதாவது செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது 2வது ஆலய காலத்தில் யூத மார்க்கம். ஸோ இந்த யூத மார்க்கத்துடைய அடிப்படையில நம்ம இதை படிக்கும் பொழுது, ஏன்னா பவுல் அந்த காலத்தில் உள்ள ஒரு யூத மார்க்கம். ஓகே, ஸோ இந்த 2வது நூற்றாண்டில் உள்ள 2வது ஆலயத்தின் யூத மார்க்கத்தின் அடிப்படையில, யூத ரிலிஜியனோட ஜூயிஷ் ரிலிஜியனோட அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம வழக்கமா பார்க்கிற அந்த ரோமரை குறித்து படிக்கிற அல்லது பவுல் ரோமரை எழுதின நோக்கத்தையும் அவர் எழுதின அந்த அடிப்படையையும் நம்ம படிக்கும் பொழுது அது ஒத்து வராமல் இருந்ததுனாலதான் அநேக வேத பண்டிதர்கள் ஏதோ ஒரு சிலர் அநேகர் இதை சரித்திரபூர்வமான தகவல்களை வச்சு பார்க்கும்போது பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதின நோக்கமே வேறு என்பதை புரிந்து கொண்டார்கள். ஸோ அதனாலதான் இந்த இன்னொரு அனதர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ரோமன்ஸை படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அது என்ன பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொன்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, தேவன் தம்முடைய உடன்படிக்கைக்கு தேவனே உண்மை உள்ளவராய் இருத்தல். ஏன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது? ஏனென்று சொன்னால், அவர் தெரிந்து கொண்ட ஜனமாகிய இஸ்ரேல் இல்லாட்டா யூதர்களுடைய அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ பவுலுடைய இந்த ரோமருடைய முதல் 4 அதிகாரங்கள்ல அவர் அதை தான் சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ 1வது அதிகாரத்துல அவர் பொதுவாக சுவிசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்றத அவர் சொல்றாரு அப்படின்றத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சுவிசேஷம் என்பது பவுலை பொறுத்த வரைக்கும் அதிலே தேவனுடைய நீதி, அதாவது அது நம்ம இந்த காட்ஸ் ரைச்சஸ்னஸ் அப்படின்றத நம்ம இந்த கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் அந்த தேவனுடைய நீதி என்பது காட்ஸ் ரைச்சஸ்னஸ் அப்படின்றது இட் இன்க்ளூட்ஸ் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் டு ஹிஸ் கவர்னன்ட். ஸோ அந்த தேவனுடைய நீதி, அவர் தம்முடைய
உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிற அந்த நீதியானது சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் என்பது ஏதோ நாம் பரலோகத்திற்கு போகிறதற்கான வழி கிடையாது. அதுக்கு பதிலா சுவிசேஷம் என்பது தேவனுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று. அதுதான் பவுல் 1ஆம் அதிகாரத்துல அவர் தன்னுடைய இன்ட்ரோடக்ஷன்ல முன்னுரையோடு கூட சேர்த்து அவர் சொல்ற காரியம், gospel is the revelation of God's righteousness. இன்னொரு விதத்துல சொல்ல போனால் the faithfulness of God to his covenant. 2ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், தேவன் தம்முடைய வாக்கு உடன்படிக்கைக்கு தாமே உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது, ஏன் அதை சுவிசேஷத்தின் மூலமாக அல்லது சுவிசேஷத்தினாலே அவர் அந்த உண்மையை சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்த வேண்டியதாயிற்று, இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து மூலமா ஏன் அதை வெளிப்படுத்த வேண்டியதாயிற்று? ஏனென்றால் ஜூஸ் ஃபெயில்டு. தேவன் தெரிந்து கொண்டார். எதற்காக அவர்களை தெரிந்து கொண்டார்? அவர்கள் மூலமாய் உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உலகத்திற்கு அவர்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார். அந்த ஒகேஷன்ல அவர்கள் ஃபெயில் ஆனார்கள், அவர்கள் தோற்று போனார்கள். அவர்கள் தோற்று போனதுனாலே அதான் 2ஆம் அதிகாரத்துல அவர் ஆர்கியூ பண்றாரு. அவர் அதுதான் அங்க they failed in their occasion. 2nd chapterல பவுல் வலியுறுத்துகிறது failed in their occasion அப்படின்றத சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ அப்படியே அவர் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த 3ஆம் அதிகாரத்துல 3rd சாப்டருக்கு வரும்போது அது கொஞ்சம் நமக்கு படிக்கிறதுக்கு கருகலாக இருந்தது. அதுல ஒரு சில வசனங்கள், முக்கியமா தாவீதனுடைய அவனுடைய கன்ஃபெஷன், நம்முடைய சோ அதுல என்ன வருது அப்படின்னு சொன்னா, நம்முடைய அன்ஃபெய்த்ஃபுல்னஸ்னாலதான், அல்லாவிட்டால் சொல்ல போனா இப்ப நம்ம மொத்தத்துல உலகமே அன்ஃபெய்த்ஃபுல் ஆச்சு, அது வேற விஷயம். ஆனால் இஸ்ரவேலுடைய அன்ஃபெய்த்ஃபுல்னஸ்னாலதான் கடவுளுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் வெளிப்பட்டது அப்படின்றத சொல்றத நம்ம பார்த்தோம். சோ அப்போ அங்கே ஆர்குமெண்ட் வந்தது. என்ன ஆர்குமெண்ட்? கொஸ்டின் வந்துச்சு, என்ன கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ இஸ்ரேலுடைய அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் நல்லது தானே, அப்போ நம்ம அன்ஃபெய்த்ஃபுல்லா இருந்துட்டே இருக்க காடோட நீதி வெளிப்படுமே அப்படின்றது கொஸ்டினும் வந்துச்சு. ஆனா அதுக்கான பதில அந்த கடைசி பகுதியில நம்ம பார்த்து முடிச்சோம். சோ அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். சோ ஏற்கனவே இதை குறித்து நீங்க அவ்வப்பொழுது அதை சிந்தித்து அதை ஞாபகப்படுத்தி வேதத்தின் அடிப்படையில வேதத்தையும் வாசிச்சு இது இப்படிதான் இருக்குது அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன். சோ 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம அதை போன வாரம் பார்த்து முடிச்சோம். பட் இருந்தாலும் இந்த இந்த அதுல முக்கியமான நம்ம வசனம், ஒரு வசனம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். சோ இதுல முக்கியமான ஒரு சில பகுதிகள் இங்க ஆல் அப்படின்னு மீன் பண்ணும் பொழுது, இங்க பவுலோட அந்த அவருடைய மைண்ட்ல, அவரு தன்னுடைய மனதுல என்ன வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி அப்கோர்ஸ் அதுக்கு இல்லைன்னு நான் சொல்லல. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும், தவறாம நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் அதுவும் முக்கியம் தான், எல்லாரும் பாவம் செய்து அப்படின்றது முக்கியம். பட் இங்க இந்த ஆல் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த 2 குரூப்ஸையும் அவர் மீன் பண்றாரு. யார் அப்படின்னு சொன்னா, சோ பாலோட அந்த லைன் ஆஃப் டெவலப்பிங் ஹிஸ் தியாலஜி, அவர் தன்னுடைய இறையியல டெவலப் பண்ற அந்த வரிசையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லிட்டு வர்றாரு, ஜூஸ் ஜென்டைல்ஸ். சோ இந்த 2 கூட்டத்தாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, they have missed the mark. இதுதான் முக்கியம். சோ பாவம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது they have missed the mark. இப்போ காட் ஃபெய்த்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் வந்ததற்கு காரணம், இல்லாவிட்டால் சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் உண்மை உள்ளவராக வெளிப்பட வேண்டிய அல்லது வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஜூஸ் ஆண்டவர் சொல்யூஷனா தெரிந்து கொண்டது உண்மைதான். ஆனா
அவங்க நினைச்ச மாதிரி சொல்யூஷனா அவர் சூஸ் பண்ணல. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம மூலமா ஆபிரகாமோட ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கைக்கு நம்ம சுதந்திரராகவும், நம்ம பங்காளிகளாகவும், நம்ம அந்த உடன்படிக்கையின் சந்ததிகளாகவும் இருக்கிறதுனால, நம்ம மூலமா தான் உலகத்தினுடைய இந்த பிரச்சனைய ஆடம்னால வந்த, இல்லாவிட்டால் ஈவில்னால வந்த, தீமையினால வந்த பிரச்சனைய நம்ம மூலமா சரி பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்க மூலமா தான் சரி பண்ணாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜீசஸ் ஜூயிஷ் யூதருடைய சந்ததியில தான் வர்றாரு, ஆபிரகாமுடைய சந்ததியா தான் வர்றாரு. சோ அவர் மூலமா தான் அவர் சரி பண்றாரு. இன்னொரு விதத்துல அவங்க மூலமா தான் அவர் சரி பண்றாரு. ஆனா அவங்க எதிர்பார்த்த விதத்திலே அல்ல. இதுதான் பவுல் இங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு he tries very hardly. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ தேவன் அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்லுவாரு, என் நினைவுகள் உங்க நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. இதெல்லாம் பொதுவா நம்முடைய லைஃபுக்கு எடுத்துக்குவோம். பட் ஆக்சுவலா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நான் இந்த உலகத்தை சரி பண்றது குறித்து நான் அக்கறையுடையவரா இருந்து நான் செயல்பட்டு வருகிறேன். அதற்காக தான் நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் அதை செய்ய போறது இல்லை. ஐம் கோயிங் டு டூ யூ நியூ திங். அதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லுவாரு. சோ அதுதான் பவுல் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, யூதர்கள் சொல்யூஷனா அவர் தெரிந்து கொண்டது உண்மைதான். யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாங்க சொல்யூஷன், அதனால ஜென்டைல்ஸ் உள்ள வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க வர்றதா இருந்தாலும் அவங்க யாரா மாறணும் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய உடன்படிக்கைக்கு அல்லது ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கணும். இல்லாட்டா ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கைக்கு அடையாளமான விருத்த சேதனத்தை பண்ணவங்களா இருக்கணும். அப்பதான் அவங்க இந்த உடன்படிக்கைக்குள்ளாக வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பவுலோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நோ, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜூஸ தெரிந்து கொண்டதே அவங்க ஜென்டைல்ஸுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கும், ஜென்டைல்ஸும் ஜூஸும் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்காக தான், ஜூஸும் ஜென்டைல்ஸும் சேர்ந்த ஒரு ஃபேமிலியை உருவாக்குறதுக்காக தான் அவர் ஒரு பெரிய குடும்பத்தை அவர் உருவாக்கும்படியாக தான் ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். என்ன குடும்பம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை சரி செய்ய போகிற ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல யூதர்களும் இருப்பாங்க, புற இனத்தாரும் இருப்பாங்க, ஜூஸா இருப்பாங்க, ஜென்டைல்ஸா இருப்பாங்க. சோ இதுதான் பாலோட என்னது லைன் ஆஃப் ஆர்கியூமெண்ட். அவர் கொண்டு போற அந்த ஆர்கியூமெண்ட அவர் கொண்டு போற விதம் அதுதான். சோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த இந்த வசனத்துல அவரு எல்லாரும் பாவம் செய்துன்னு சொல்லும்போது இந்த ரெண்டு கூட்டத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த ரெண்டு கூட்டத்தாருமே சோ தே ஹேவ் சின்ட். ஏன் இஸ்ரவேலால ஃபெய்த்ஃபுல்லா இருக்க முடியல? அவங்களுடைய அன்ஃபெய்த்ஃபுல்னஸுக்கு காசு என்னது? இதுக்கு பிறகு உள்ள பகுதிகளில் அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தியர் சின். இந்த சின் யாருக்கிட்ட இருக்கு? யூதர்கள்ட்டையும் இருக்குது, ஜென்டைல்ஸ்டையும் இருக்குது. சோ ஜூஸ் ஜென்டைல்ஸ் ரெண்டு பேருமே பாவத்துக்கு அடியில தான் இருக்கிறாங்க. பட் ஜூஸ் ஆண்டவர் சூஸ் பண்ணது அப்ப எதுக்காக? ஃபார் அ வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் பிளான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். யூதர்களால அதை தான் புரிஞ்சுக்க முடியல. சோ தேவன் தங்களை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்தார் என்பது அவங்களுக்கு தெரியும். பட் இட் இஸ் நாட் தட் இவங்க டாமினேட் பண்ணுவாங்க, இவங்க தான் என்னவா இருப்பாங்க, அதுல ஹையர் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு உண்டு அப்படின்றதுக்காக அல்ல. பட் ஃபார் எ வெரி டிஃபரெண்ட் திங். அவங்க மூலமா உலகத்தை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்பினார். ஆனா அந்த உலகத்தை ஆஸ்வதிக்கும்படியாக அவர் எக்ஸிக்யூட் பண்ண அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ண விதம் டோட்டலி டிஃபரெண்ட். இதை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அதை நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஜஸ்டிஃபைட் ஃப்ரீலி by his grace through the redemption that came by Christ Jesus. So நான் போன வாரம் சொன்ன மாதிரி ரிடம்ஷன் அப்படின்றது, திரும்பவும் நான் சொல்றேன், நம்ம இதை நல்லா சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட் டெர்மினாலஜிஸையும் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பேக்ரவுண்டு அல்லது ஓல்ட் டெஸ்டமெண்டோட கான்டெக்ட் நம்ம மைண்ட்ல எப்பவுமே பின்னாடியில இருக்கணும். ஏன்னா பால் அதனால நிரம்பி இருந்துதான் இந்த ரோமர் எழுதுறாரு. அந்த பேக்ரவுண்ட்ல அவர் நிரம்பி இருந்து எழுதுகிறத நம்ம சரியா புரிஞ்சுக்காத விளைவுதான் நம்ம அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டதுக்கான ஒரு காரணம். சோ இந்த ரிடம்ஷன் அப்படின்றது அகைன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா,
எகிப்திலிருந்து அவர் மீட்டார். இப்போ he is doing another exodus, இன்னொரு புறப்பாடு, இல்லாவிட்டால் இன்னொரு பயணத்தை அவர் தொடங்குறாரு. யார் மூலமா அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஜீசஸ் மூலமாய் இலவசமாய் அந்த பயணத்தை தொடங்குறாரு. இப்படி தொடங்கும் போது நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். சோ இன்னைக்கு இதை குறிச்சுதான் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ண போறோம். சோ பொதுவா இந்த நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள், ஜஸ்டிஃபைடு ஃப்ரீலி அப்படின்ற அந்த வேர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அல்லது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஃபைடுன்னா மேட் குட், நம்மள வந்து நல்லவங்கள ஆக்கிட்டாங்க. அல்லது சரியா சொல்ல போனா மேட் மாரலி குட். நான் பாவியா இருந்தேன், என்னைய வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நல்லவனா மாத்திட்டாரு. நான் எதுவுமே செய்ய வேண்டாம், பட் ஹி ஹாஸ் மேட் மீ குட் அப்படின்றதுதான் நம்ம பொதுவா ஜஸ்டிபிகேஷனுக்கு எடுக்கிற ஜஸ்டிபிகேஷனை நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஜஸ்டிஃபைன்ற வேர்டை அதை நிறைய பேர் இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. எப்படின்னா நானே முன்னாடி ஜஸ்ட் ஆஸ் இஃப் வி ஹாவ் நாட் சின்டு. ஆண்டவர் வந்து எப்படி மாத்திட்டாரு அப்படின்னு சொன்னா, பாவமே செய்யாதது மாதிரி என்னைய மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் பவுல் அதுதான் சொல்றாரா, என்னைய வந்து ஆண்டவர் வந்து பாவமே செய்யாதவனா? இதுதான் முக்கியமா, இஸ் தட் காட் இஸ் சோ கன்சர்ன்ட் அபவுட் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இங்க பவுலோட கான்டெக்ட் வந்து அது கிடையாது. பவுலோட கான்டெக்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அதை நம்ம அடுத்த அதிகாரத்துக்குள்ளேயும் நீங்க முடிஞ்சா நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு அது நன்றாக புரியும். இங்க வந்து பவுலோட கன்சர்ன் அல்லது பவுலோட முக்கியமான கரிசனை, அவரு டீல் பண்ண விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜென்டைல்ஸும் இதுக்குள்ள வர முடியுமா வித்தவுட் சர்க்கம்சிஷன், வித்தவுட் பீயிங் ஆப்ரஹாம்ஸ் என்னது ஜீனியாலஜி, அவருடைய சந்ததியில இல்லாம, ஆப்ரஹாம் டிசெண்டன்ஸா இல்லாம அவங்க வந்து என்னது ஆக முடியுமா அப்படின்றதுதான் கொஸ்டின். இங்க பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் இல்லாம ஆக முடியும். சோ இந்த ஜஸ்டிபிகேஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, 3 காரியங்களை மீன் பண்ணுது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிற மாதிரி என்டி ரைட் அப்படின்ற அந்த பைபிள் ஸ்காலர் அவர் அந்த ஜஸ்டிபிகேஷனை வந்து 3 டைமென்ஷன்ல அதை எக்ஸ்பிளைன் பண்றத நம்ம அங்க பார்க்க முடியும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த ஜஸ்டிபிகேஷன்றது பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம், மேக்கிங் மாரலி குட் ஒருத்தனை என்னது. சோ அதனாலதான் நம்ம கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்டியன் மெசேஜஸ், கிறிஸ்டியன் என்ன சொல்றது, இன்னைக்கு நமக்கு நடக்கிற பிரசங்கங்கள் எல்லாமே மாரலி குட் அப்படின்றதுலதான் போயிட்டே இருக்கு. நீ பரிசுத்தம் ஆகு, நீ பரிசுத்தம் ஆகு, நீ நல்லவன் ஆகு. வேண்டான்னு சொல்லல. சின் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட், சின் மேட்டர்ஸ், பர்சனல் ஹோலினஸ் மேட்டர்ஸ் இல்லைன்னு நான் சொல்லல, அல்லது பைபிள் சொல்லல. ஆனா அதே நேரத்துல பவுலோட கன்சர்ன் வந்து இங்க எல்லாரையும் நீதிமானாக்கி நல்லவங்களாக்குறதுக்காக இயேசு மரித்தார் அப்படின்றத விட, ஹி டைட், அதுதான் அங்க சொல்றாரு. அவர் அதுக்காக எதுக்காக மரித்தார் அப்படின்னு சொன்னா, he died so that he may bring all people அல்லது all groups of people into this covenant family. சோ முதலாவது இந்த ஜஸ்டிபிகேஷன் அப்படின்றது வந்து, இது என்ன ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் கவனண்டல். இதை நம்ம முதலாவது நீங்க நோட் பண்ணிக்கோங்க, கவனண்டல். சோ ஜஸ்டிபிகேஷன் அப்படின்றது கவனண்டல். சொன்ன ஏற்கனவே சொன்னேன், ஜஸ்டிஃபை அந்த வேர்டும் சரி, ஜஸ்டிஃபை அப்படின்ற வேர்டு, அப்புறம் ரைச்சியஸ்னஸ் அப்படின்ற வேர்டு, இந்த எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா, கிரீக் வேர்ட் செடாக்யூ. எனக்கு அதை ப்ரொனவுன்ஸ் பண்றது எப்படின்னு தெரியல, ஆனா செடாக்யூ, TSEDAQ அப்படின்ற கிரீக் வேர்டு தான் அங்க வந்து நீதி, கடவுளுடைய நீதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது எல்லாம் வந்து இந்த செடாக்யூ அப்படின்ற அந்த வேர்ட்ல இருந்துதான், வந்து ஹீப்ரூ வேர்ட்ல இருந்துதான் இந்த இது வந்து ஆரிஜினேட் ஆகுது. செடாக்யூ அப்படின்றது வந்து நமக்கு பொதுவா ஒரு டெர்மினாலஜிக்கு, ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு மீனிங் தான் நம்ம சொல்லி பழகிருக்கோம். ஒரு வேர்டுனா ஒரு மீனிங் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிருக்கோம். ஆனா கிரீக்கு, ஹீப்ரூ கிரீக் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம், லாங்குவேஜஸ்ல எல்லாம் வந்து நம்ம தமிழ்லயும் இருக்குது, எல்லா லாங்குவேஜஸ்லயுமே இது இருக்குது. பட் நம்ம என்னமோ பைபிள்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது
நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன தியாலஜிக்கல் வியூ எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த வேர்டை போட்டு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. பட் ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி இந்த செடாக்யூ அப்படின்ற வேர்டு ரைச்சியஸ்னஸ், காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் அல்லது நம்ம ரைச்சியஸ்னஸ் எல்லாத்துக்குமே ஹீப்ரூல செடாக்யூ அப்படின்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். பட் இந்த செடாக்யூ அப்படின்ற வேர்டை தான் கிரீக்ல பவுல் என்ன வேர்ட்ல யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி அது டயகோசின் தியோ அப்படின்ற வேர்ட்ல வரும், டைகு அப்படின்ற வேர்ட்ல வரும். நீங்க கிரீக் பைபிள்ல எடுத்து பாத்தீங்கன்னா டைகயோசின் தியோ அப்படின்ற வேர்ட்ல வரும், டைகு அப்படின்ற வேர்ட்ல வரும். ஸோ இதெல்லாமே கிரீக்ல மீனிங் பண்றது. பட் இது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல இதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்க டேர்ம்ஸ் வந்து செடாக்யூ. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே மல்டி டைமென்ஷனல். அதான் நான் சொன்னேன், அதுக்கு வந்து அந்த மீனிங் வந்து தேர் இஸ் மல்டி டைமென்ஷனல் மீனிங். என்ன மீனிங் அப்படின்னா, ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பக்கம் கவனண்டல் அப்படின்னா ஒருத்தனை வந்து என்னது ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையே அது குறிப்பிடுகிறது. இட் மீன்ஸ் உடன்படிக்கை. அதுதான், அதுக்குதான் நம்ம அடுத்த சாப்டருக்குள்ள நம்ம வர போறோம். ரெண்டாவது இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, அதை நம்ம தொடர்ந்து உள்ள சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஃபோரன்சிக். சோ ஃபோரன்சிக் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபோரன்சிக்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கவனண்டல்ன்றது உடன்படிக்கை மீன் பண்றது. ஃபோரன்சிக் அப்படின்றது வந்து இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு த லா கோர்ட். ஸோ ஃபோரன்சிக்னாலே என்ன அப்படின்னா, பொதுவா கோர்ட்ல யூஸ் பண்ற விதம். ஸோ கோர்ட்லயே யூஸ் பண்ற விதம் எப்படின்னா, இதுவா அகைன் நம்ம கோர்ட்டை யூஸ் பண்ண நம்ம ஃபோரன்சிக்னு சொல்றோம். இது பிப்ளிக்கல் டேர்ம் கிடையாது. நம்ம அதுக்கு மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்காக என்டி ரைட் யூஸ் பண்ணிருக்கிற வேர்டை நான் அப்படியே யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ லா கோர்ட்ல லா கோர்ட்லயே அவங்க ஹீப்ரூல இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஹீப்ரூல இந்த செடாக்யூன்ற வேர்டு எப்படி இதுக்கெல்லாம் யூஸ் ஆயிருக்கு, அத பவுல் எப்படி கிரீக்ல எழுதும் பொழுது என்ன பண்றாரு, டைகயோசின் அப்படின்ற அந்த வேர்டை எடுத்து அவர் யூஸ் பண்றாரு அப்படின்றத சொல்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ இந்த ஃபோரன்சிக் அல்லது லா கோர்ட்ல யூஸ் பண்ணும் பொழுது, இப்போ ஒரு யார் இருக்கிறா, ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு. ஹீப்ரூ லா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் டைரக்டா அந்த ஜட்ஜ் நிக்கிறாரு அப்படின்னா ரெண்டு பேர் நிப்பாங்க. ஒன்னு அக்யூஸ்டு, இன்னொன்னு வந்து பெட்டிஷனர், அவன் வாதாட போனவன். ஸோ இவனுக்கு எதிராக வாதாட போயிருக்கிறான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. இப்ப ஜட்ஜ் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இதான் லா கோர்ட் லாங்குவேஜ்ல அவரு உண்மையான செடாக்யூனா நீதி உள்ள நியாயாதிபதியா இருந்தா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு ஆளை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர் செடாக்யூ அப்படின்னு சொல்லி தீர்ப்பாரு. ஸோ இது வந்து அவரு ஜஸ்டிஸ் உள்ள நீதிபதியா இருந்தா, இவனை அக்யூஸ்டு இவனை பத்தி அக்யூஸ் பண்றான், இவன் தான் கரெக்டா இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து ஹி கிவ்ஸ் என்னது, அவனை வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து நீதிமானாக என்ன பண்றாரு, தீர்க்கிறாரு. சோ இங்க பவுல் அதே டைமென்ஷன்ல இங்கேயும் யூஸ் பண்றாரு, இல்லன்னு சொல்லல. பட் இங்க உள்ள டைமென்ஷன்ல அவர் எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம பொதுவா நான் இன்னைக்கு சொல்ல போற அல்லது இனிமேல் வரப்போற வாரங்கள்ல சொல்ல போற சில காரியங்கள், ஒருவேளை நீங்க பழைய பெர்ஸ்பெக்டிவ்ல ரோமன்ஸ படிச்சிருந்தீங்கன்னா, நிறைய பேர் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காவும் சர்ப்ரைஸாவும் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த பொதுவா நம்ம ரிஃபார்மேஷனுக்கு அப்புறம் நம்ம பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பாவிகள், நம்ம ஆண்டோட்ட போன உடனே, ஏன்னா நம்ம அந்த காட்ஸ் ரைச்சஸ்னஸ் அப்படின்றத சரியா புரிஞ்சிக்காததுனால, பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே இரண்டாம் டெம்பிள், செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசத்தினுடைய அடிப்படையிலே புரிந்துக்காததுனால இந்த ரைச்சஸ்னஸ் உடனே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த வேர்ட்ஸை வச்சு கடவுளுடைய ரைச்சஸ்னஸ் நமக்கு இம்பியூட் பண்ணப்படுகிறது. இம்பியூட்டட் ரைச்சஸ்னஸ், இந்த வேர்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்துன்ற ஒரு மனுஷன் வரும் பொழுது அந்த கடவுளுடைய ரைச்சஸ்னஸ் நமக்கு இம்பியூட் ஆயிருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ வி ஹேவ் பிகம் என்னது, கடவுளுடைய ரைச்சஸ்னஸ் நமக்குள்ள வந்து நமக்கு இம்பியூட் பண்ணப்படுகிறது. பட் ஹீப்ரூ லா கோர்ட்ல அப்படி எதுவுமே கிடையாது. ஹீப்ரூ கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஜட்ஜ் ரைச்சஸா இருந்தா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, யாரு என்னது கில்ட் ஃப்ரீயா இருக்கானோ, யாரு குற்றம் செய்யலையோ அவனை என்ன பண்ணுவாரு, ரைச்சஸ், ஹி இஸ் ஆன் த ரைட் சைட் அப்படின்னு சொல்லி
தீர்மானிப்பார். அவன் ரைட் சைட்ல தான் இருக்கான் அப்படின்றத தீர்மானம் பண்ணுவார். சோ தட்ஸ் ஆல். சோ இங்க அதே மீனிங் தான், அதே காரியத்தை தான் பவுல் யூஸ் பண்றாரு. அந்த அந்த 3ஆம் அதிகாரம் நான் அதை ரொம்ப டீப்பா போனா எந்த அளவுக்கு அது முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதனால நான் கொஞ்சம் ஷாலோவா தான் போறேன். பட் அதுல படிக்கணும்னு சொன்னா நம்ம நிறைய படிக்கலாம். அதனாலதான் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிங்களான்னு. 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவரை நீதிமான் ஆக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு நீங்க பைபிள்ல திறந்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 25ஆம் வசனம் நான் பொறுமையா சொல்றேன். தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை, சோ அதான் ஃபோரன்சிக் லாங்குவேஜ் சொன்னேன். இது அவருடைய நீதி, காடோட நீதி. சோ ஹி இஸ் செடாக்யூ, அவருடைய ரைச்சஸ்னஸ். அதே நேரத்துல அதான் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவனும். ஒரு பக்கம் அவர் நீதிமான் ஆக்குகிறார் அப்படின்னு சொல்லும் போது அவர் இங்க எது கூட இன்க்ளூட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த கவனண்டல் ஃபேமிலி கூட இன்க்ளூட் பண்றாரு. இன்னொரு விதத்துல சொல்ல போனா அதனுடைய அர்த்தம் என்னன்னா he becomes the covenantal member. இது ரொம்ப முக்கியம். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணணும் அல்லது இந்த ஆஸ்பெக்ட்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ரோமரை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம செயலற்றிருக்கிறதுக்கும் நம்ம ஏதோ பரலோகத்துக்காக போறதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய இலக்குன்னு இருக்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு அர்த்தம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரைச்சியஸ்னஸ்க்கு மாரலி குட். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா குட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா குட் ஆகணும், எவ்வளவு தூரம் நல்ல பெட்டரா குட் ஆகணுமோ குட் ஆகி நான் எங்க போய் சேர்றோம், ஹெவனுக்கு போகணும். ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ஐ ஷுட் பிகம் த கவனண்டல் மெம்பர் ஆஃப் ஆப்ரஹாமிக் ஃபேமிலி. அதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அதுக்காக தான் என்னை அவருடைய பிள்ளையா மாட்டிருக்கேன். இன்னைக்கு எனக்கு அவருடைய ரத்தத்தின் மூலமா கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நான் அந்த உடன்படிக்கையினுடைய குடும்பத்திலே நான் அங்கத்தினராய் மாறி இருக்கிறேன். அப்படி மாறினா நான் சும்மா இருக்க முடியாது. எனக்கு ஒரு பெரிய ஒகேஷன் இருக்குது. இப்பதான் எனக்கு ஒகேஷன் இம்பார்ட்டண்டா போகுது. என்னோட மாரல் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லி எனக்கு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. மாரல் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் அட் த சேம் டைம் என்னோட ஒகேஷன் கரெக்டா செஞ்சாதான் நான் மாரலையும் கரெக்டா ஆக முடியும். இஸ்ரேல் ஃபெயில்ட் இன் தேர் ஒகேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய ஒகேஷன்ல ஃபெயில் ஆனாங்க. they morally failed. So what is that occasion? என்னோட occasion என்னது? என்னோட பணி என்னது? To be a true human in the image of God. கடவுளுடைய சாயலிலே ஒரு நல்ல மனிதனாக இருப்பது. அது என்ன கடவுளுடைய சாயலில் நல்ல மனிதனா இருப்பது? அந்த கடவுளுடைய சாயல் என்பதே என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் குட், மாரலி குட்டா, கடவுள் கரெக்ட் குட்டா இருக்கிறது மட்டும் இல்ல அவரு. அந்த இமேஜ் அப்படின்றது ஆண்டவர் நமக்கு தந்த இமேஜ் அப்படின்றது, அவர் நமக்கு தந்த சாயல் அப்படின்றது அவரை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பி நமக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, டு பி ஹிஸ் ரெப்ரசன்டேட்டிவ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த இமேஜோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்போ ஆண்டவர் நம்மள அவருடைய இமேஜ் பியரஸா வச்சிருக்கிறாரு. அவருடைய இமேஜ் பியரஸ் அப்படின்னா நம்ம எப்படி அவருடைய இமேஜ் பியரஸா இருக்கிறோம்? நம்ம அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறோம். அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ்னா என்னது? அவரு என்ன இந்த உலகத்துல என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புறாரோ அதையெல்லாம் நம்ம செய்யறதுதான் நம்முடைய ஒகேஷன், நம்முடைய படி. அதான் இஸ்ரேல் செய்யறோம்னு ஆண்டவர் விரும்புறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்னால அதை அவங்க செய்ய முடியல. இப்ப இயேசு கிறிஸ்து மூலமா சின்ஸ் பரிகரிக்கப்பட்டதுனால, அபாலிஷ் பண்ணப்பட்டதுனால, நம்ம அந்த கவர்னன்ட் மெம்பருக்குள்ள நம்ம வந்திருக்கிறதுனால, கவர்னன்ட் மெம்பர்ஷிப்புக்கு நம்ம கிடைச்சிருக்கிறதுனால நம்ம அதை செய்யணும். வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். நம்ம அவருடைய இமேஜ் பியரஸா இருக்கிறோம். சோ இதை மறந்துட்டதுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி ஒரு பக்கம் ரொம்ப எம்பசைஸ் பண்ணப்படுற விஷயம் என்னெல்லாமே அப்படி இல்லாம என்ன அப்படின்னா, நம்ம பரிசுத்தம் ஆகணும், சிந்தனையில பரிசுத்தம் இருக்கணும், செயல்ல பரிசுத்தம் இருக்கணும், ஆவியில பரிசுத்தம் இருக்கணும். அதுவும் ஒரு நாள் நம்ம அட்டைன் பண்ணல, அது வேற விஷயம். கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு அதை அட்டைன் பண்ணிச்சான்னு சொன்னா இல்ல.
என்னை பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியும். 40 வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பார்த்தது அதுதான். அநேக பெரிய பெரிய கிறிஸ்தவ தலைவர்கள்கிட்ட நான் பார்த்ததுதான். பட் தே ஹவ் ஃபெயில்ட் இன் தியர் ஒகேஷன். அந்த ஒகேஷன் என்ன அப்படின்றது இமேஜ் பியரிங் ஒகேஷன். தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இந்த உலகத்துக்கு மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது நீ அதை பண்படுத்து, நீ ஆளுகை செய், நீ இத எனக்கு ஏற்றதா என்னோட அதுதான் காட்ஸ் கிங்டம். அதுதான் என்னது என்னோட கீழே இருந்து நீ என்னோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்து இதை என்ன செய், ஆளுகை செய்ன்னு சொல்லி கொடுத்த அந்த ஒகேஷன்ல நம்ம தவறி இருக்கிறோம். சோ ஒருவேளை அந்த ரிஃபார்மேஷன் மூலமா தான் அது கொஞ்சம் வந்துச்சு. priesthood ஆஃப் ஆல் பிலீவர்ஸ் எல்லாம் வந்தது காரணம் எல்லாரும் பிரீஸ்ட் தான் அப்படின்னு வந்ததுனாலதான் நம்ம பாக்குறோம் சயின்ஸ் டெவலப் ஆச்சு, டெக்னாலஜி டெவலப் ஆச்சுது, நேஷன் கல்ச்சர்ஸ் டெவலப் ஆச்சுது. ஸோ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவாவும் நம்ம தேவனுடைய இமேஜாவும் இருக்கிறத நம்ம உணர்ந்துகிட்டதுனாலதான். ஒருவேளை அட்லீஸ்ட் நம்முடைய இமேஜ் இட் ஹாஸ் பீன் அடிக்கடி நம்ம சொல்றதுதான் இல்லையா, சின்னால இட் இஸ் மார்டு. எல்லா மனிதர்களுடைய இமேஜுமே என்ன இருக்குன்னா பாவத்தினால கரப்பட்டிருக்கு. பட் திஸ் இமேஜ் இஸ் தேர். எல்லா மனுஷன்டையும் அது இருக்குது. அவன் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதன்ற வித்தியாசம் இல்லாம. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்ம when we become தேவனுடைய நீதியாக நம்ம மாற்றப்படும் பொழுது, அல்லது தேவனுடைய அந்த உடன்படிக்கையின் குடும்பத்திலே நம்ம அங்கத்தினரா மாற்றப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து மூலமாய் லா கோர்ட்ல அவர் என்ன டிசைட் பண்றாருன்னா, ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது when one becomes என்னது அந்த கவனன்ட் மெம்பர் ஃபேமிலியில மெம்பர் ஆகும் பொழுது, ஒரு காலத்துல யார் மட்டும் அந்த கவர்னன்ட் ஃபேமிலியில இருந்தா, ஆபிரகாமுடைய சந்ததி மட்டும், விருத்த சேதம் பண்ணப்பட்டவங்க மட்டும் இருந்தாங்க. ஆனா ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கிருபையாய் நம்ம இந்த ஃபேமிலியில ஜென்டைல்ஸ் புற இனத்தாராகிய நம்ம அவங்களுக்கு இப்ப அதுதான், அவங்களுக்கு மட்டும் தனி இது கிடையாது. இயேசு வந்ததுக்கு அப்புறம் மெம்பர் ஆகும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா, யூ ஆர் ஆன் த ரைட் சைட். அவருடைய நீதி நமக்கு வருது இல்ல அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் he declares that we are on the right side. நாம சரியான பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்றத அவர் என்ன பண்றாரு, ஜஸ்டிஃபை. சோ ஜஸ்டிஃபிகேஷனோட ரெண்டு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஒன்னு கவனண்டல், ரெண்டாவது என்னது ஃபோரன்சிக். சோ ரெண்டையும் சொல்லியிருக்கிறேன். மூணாவது இந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஆல்சோ இட் ஹாஸ் another dimension which is eschatological. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா இட் இஸ் எஸ்கட்டாலஜிக்கல். சோ எஸ்கட்டாலஜிக்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதுல புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எஸ்கட்டாலஜிக்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இது இது எதையும் குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சர்ல எனக்கு ஃபியூச்சரே கிடையாதா அப்படின்னு பார்த்தா ஃபியூச்சர் ஜஸ்டிபிகேஷனே அது மீன் பண்ணுது. சோ ஃபியூச்சர் ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னா என்னது, ஜஸ்டிபிகேஷனை பத்தினா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் இப்ப கொடுக்கல, இன்னும் நிறைய காரியங்கள் இதுல இருக்குது. பட் இருந்தாலும் நான் பேசிக்கா நமக்கு இந்த பகுதியில என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்றேன். இதை விட அது டீப்பா இருக்குது, இன்னும் நிறைய நம்ம அதுல இட் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் தேன் வாட் ஐ சே டுடே. இன்னைக்கு நான் சொல்றதை விட அது காம்ப்ளெக்ஸா இருக்குது. பட் அதை பத்தி நம்ம பிறகு ஆண்டவர் சித்தமான நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஃபியூச்சர் ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கவர்னன்ட் மெம்பர்ல அது ஏற்கனவே யூதர்களுக்குள்ள இருந்த என்னது நம்பிக்கை. என்ன நம்பிக்கை, நான் கவர்னன்ட் மெம்பரா இருக்கிறதுனால மரியாள் சொன்ன மாதிரி ஒரு நாள் நான் பாடிலி ரிசரக்ஷன்ல என்ன செய்வேன், பங்கெடுப்பேன். சோ ஒரு நாள் ஆண்டவர் முழு உலகத்தையும் என்ன செய்ய போறாரு, கம்ப்ளீட்லி he is going to restore and renew. அதான் எஸ்கட்டாலஜிக்கல், அதான் ஆண்டவருடைய. சோ எஸ்கட்டாலஜிக்கல் நம்ம இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்த எஸ்கட்டாலஜி என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்ல ராப்சர் இல்லாட்டா என்னது சாகும்போது கோயிங் டு ஹெவன் வென் ஐ டை இல்லையா, இந்த ரெண்டும் தான் நமக்கு தெரிஞ்ச எஸ்கட்டாலஜி, பொதுவா நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட எஸ்கட்டாலஜி. பட் அது ஒருவேளை 1000 வருஷ அரசாட்சி, உயிர்த்தெழுதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல் எல்லாம் நம்ம சொன்னாலும் we don't actually give emphasis to that. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. பட் ஆக்சுவலா எஸ்கட்டாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நாள், எஸ்கட்டாலஜி ஹஸ் ஆல்ரெடி பிகன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல என்ன ஆரம்பிச்சிருச்சு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க யூதர்கள், ஒரு நாள் உலகம் உலகத்துல உள்ள எல்லா யூதர்களும், அதாவது இந்த கவர்னண்டல் ஃபேமிலியில உள்ளவங்க ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுவாரு. என்ன ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, ஆமா இவங்க உண்மையா நடந்தாங்க, உண்மையா இருந்தாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவாரு. ப்ரூவ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பாடி ரிசரக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா,
அந்த பாடி ரிசரக்ஷனை அட்வான்ஸ் பண்ணி அவர் முதலாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா என்ன பண்ணிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு. சோ இப்ப சொல்ல போனா எஸ்கட்டாலஜி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஜூயிஷ் எஸ்கட்டாலஜி, அவங்க எதிர்பார்த்த அந்த எஸ்கட்டாலஜி இப்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இந்த சென்ஸ் ஆல்ரெடி என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய ரினியூவல், ஆண்டவருடைய ரெஸ்டோரேஷன். அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, he has advanced it. He has advanced it. ஜூயிஷ் நம்பிக்கைப்படி அது கடைசியில் நடக்க வேண்டியது, பட் he has advanced it and it is going on. பவுல் சொல்ற மாதிரி ஒரு நாள் அவருடையவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹேப்பன். இப்ப யூதர்களுடைய கொஸ்டின் என்னன்னா, அதுல யார் இருப்பா? பாரசீஸா, பரிசேயர்? பாரசீஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பரிசேயர். பவுலும் ஒரு பரிசேயன் தான், அவனே சொல்றான். நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத. சோ அவங்க எவ்வளவு தூரம் டோராவ கரெக்டா அப்சர்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு கரெக்டா அவங்க அப்சர்வ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் ஏன் இது. இனி எஸ்என்இஸ் அல்லது எஸ்என்இஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க வந்து இல்ல நாங்க தான் அந்த குரூப், கடவுள் கடைசியா இண்டிகேட் பண்ண போற. பட் இவங்க எல்லாருமே மொத்தமா சொல்றது என்னன்னா, நீ ஆபிரகாமிக் டிசெண்டாவோ அல்லது தோரா அப்சர்வராரோ, அதாவது தோரா அப்சர்வர்னா நியாயப்பிரமாணத்தை அப்படியே கை கொள்ளக்கூடியதுனா மாறினா மட்டும்தான் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த எஸ்கட்டாலஜிக்கல் இனிமே வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பிலும் இனிமேல் வரப்போகிற அந்த ஃபைனல் ரெஸ்டோரேஷன் அப்போவும் யார் இதுல பங்கு பெறுவா அப்படின்னு சொன்னா, ஜீசஸ் பீப்புள், இல்லாட்டா மெசையாஸ் பீப்புள் அல்லது மெசியாவின் மக்கள் தான் இதுல பங்கு பெறுவாங்க அப்படின்றத சொல்றாரு. இதுல நம்ம ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இது வந்து இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே பார்த்த வசனத்தை நான் ஒரு முறை கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ரோமர் 2:6 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பட் நான் அங்க இந்த ஆஸ்பெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணல. அங்க என்ன பாக்குறோம், வாசிங்களா அனு? ரோமர் 2:6. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அடுத்த வசனமும் சோர்த்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் கவனிங்க. இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார். ஒர்க்ஸ் மேட்டர்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ஒர்க்ஸ் டசன்ட் மேட்டர். இன்னைக்கு எல்லா இடங்களையும் சொல்லப்படுறது என்னன்னா, ஒர்க்ஸ் தேவையில்லை அப்படின்றதான் மேட்டர், டசன்ட் மேட்டர். அதே ஆனா அங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை என்னது பெர்சிஸ்டண்டா பண்றவங்களுக்கு, குட் ஒர்க்ஸ் பண்றவங்களுக்கு எதுக்காக பண்ணுவாங்க? அவங்க மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? நித்திய ஜீவனை அளிப்பார். சோ இது வந்து நம்ம ஒரு இந்த ஆஸ்பெக்ட நம்ம படிக்கலாம்னு வச்சுக்கோங்களா. இந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம படிக்கலன்னா இதுக்கும் பவுல் பிறகு சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியும் செல்ஃப் கான்ட்ரடிக்டராகவும் தோணும். முன்னுக்கு முன் முரண்பாடு ஆகுறது மாதிரியும் தோணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ குட் ஒர்க்ஸ் வந்து நம்ம குட் ஒர்க்ஸ் நற்கிரியைகளை நம்ம செய்யறது வந்து ஒருவேளை நம்ம அதனால நம்ம வந்து கடவுளுக்கு முன்னாடி நல்லவங்களா மாறிடலாம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஆனா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், எஸ்கட்டாலஜிக்கலி ஒரு நாள் ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணும் பொழுது, ரெஸ்டரேஷன் பண்ணும் பொழுது, மரித்தோருடைய உயிர்த்தெழுதலின் பொழுது, ரிசரக்ஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கிரியைகளின்படி அவர் என்ன பண்ண போறாரு? He is going to, தேவன் அவனவனுடைய, அதான் சொல்லிடுறான், அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக. சோ அந்த ரிவார்டு அல்லது பலன் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொன்னா, கிரியைக்கு தக்கதாக. சோ நான் இந்த உலகத்துல நல்லா சும்மா இருந்துக்கலாம், என்னோட ஒகேஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்துக்கலாம் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனால அப்படி இருக்க முடியாது. முதலாவது அதை நம்ம ரோமர் கடைசி வரைக்கும் வரும்பொழுது நம்ம பார்ப்போம். ஒரு கிறிஸ்தவனால அப்படி இருக்கவே முடியாது. மேபி அவன் சரியான தியாலஜி தெரியாதனால ஒருவேளை இருக்கலாம். இல்லாட்டி அவன் வந்து உண்மையிலே ஆண்டோடைய அந்த கவர்னல் ஃபேமிலியில மெம்பரா மாறாததுனால அவன் இருக்கலாம். பட் ஒரு கிறிஸ்தவனால அப்படி இல்லாம இருக்க முடியாது. சோ காட் இஸ் கோயிங் டு ஜட்ஜ் வந்து அக்கார்டிங் டு ஒர்க்ஸ். சோ இதோட நிறுத்திக்கிறேன். நான் 4ஆம் அதிகாரத்துக்கு இப்ப மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சோ வந்து இந்த வசனத்தை நான் ஒரு முறை கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேவன் பொறுமையாயிருந்த
ரோமர் 3:24-25 ரெண்டையும் சேர்த்து பார்த்துருவோம். ரோமர் 3:24-25. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கு. இது எப்படி வாசிக்கலாம்னா, இயேசுனால உண்டான அந்த ரிடம்ஷன்னால நம்ம கவர்னன்ட் ஃபேமிலியில மெம்பர் ஆயிட்டோம். நம்ம அவருடைய பார்வையில அவரால ஜஸ்ட் ரைட் சைட்ல இருக்கோம்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டுட்டோம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, ஃபைனலி அவர் ஒரு நாள் அவர் நம்மள நியாயம் தீர்க்கும் பொழுது அன்னைக்கும் நம்ம ரைட்ல இருப்போம்ன்றதுக்கு அது நமக்கு அஷ்யூரன்ஸ். 3 காரியங்கள். ஒண்ணு கவர்னண்டல், அந்த ஃபேமிலியில நம்ம மெம்பர். 2வது, ஏற்கனவே அவருக்குள்ள அந்த ஃபேமிலிக்குள்ள மெம்பர் ஆனதுனால நம்ம ரைட் சைடுல இருக்கோம்னு சொல்லி அவரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக when the final restoration happens, when the final judgment happens, அன்னைக்கு we will be on the right side என்பதுக்கு அஷூரன்ஸும் இதுதான் இருக்கு. சோ இந்த 3 இதையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது மட்டும் இல்ல, அதான் 25ஆம் வசனம் சொல்லி இருக்குது, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும். சோ அவருடைய நீதி, தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமா இருக்கிறவரை நீதிமான், அதான் இந்த 3 நீதிமான் ஆக்குறவரும் சொல்லும் பொழுது இந்த 3 நமக்கு அவர் தந்து, அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இக்காலத்திலேயே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். இக்காலத்துலனா பவுல் அன்றைக்கு அந்த 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 பீரியட்ல, இன்னைக்கும் நம்ம அந்த காலத்துல தான் இருக்கிறோம். சோ இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். சோ அவர் தம்முடைய நீதியை காண்பிச்சிருக்காரு. எப்படி இது எப்படி பாசிபிள்? இந்த 3 எப்படி பாசிபிள்? அதுவும் இந்த 3 யாருக்கு? புறையினத்தாருக்கு எப்படி பாசிபிள்? பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம். எப்படி அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்துறார். சோ தேர் இஸ் நோ போஸ்டிங் அப்படின்னு சொல்லி 27ஆம் வசனத்துல சொல்றாரு. சோ ஜீசஸ் கிரைஸ்டோட, இதே நான் இங்க சொல்லிடுறேன், ஜீசஸ் கிரைஸ்டோட இது எப்படி பாசிபிள்? நீ ஆபிரகாமுடைய கவனன்ட்ல மெம்பரா இருக்கிறவன் என்ன பண்ணிட்டான்? அன்ஃபெய்த்ஃபுல்லா மாறிட்டான். மெம்பரா இல்லாதவன் ஏற்கனவே அவன் சின்னுக்குள்ளதான் இருக்கிறான். இப்ப காட் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை, சோ காட் ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கைக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். சோ அப்படின்னா அவர் எப்படி சின்ன டீல் பண்ண போறாரு? இப்ப ஜூயிஷ் அன்ஃபெய்த்ஃபுல் ஆகியாச்சு. ஜூயிஷ் அன்ஃபெய்த்ஃபுல் ஆயிட்டாங்க. இந்த சென்ஸ் அவங்களால அதை செய்ய முடியல, காரணம் அவங்களுக்குள்ளேயும் சின்ன இருந்துச்சு. சோ இதுதான் ஆண்டவருடைய சுவிசேஷத்துல இருக்கிற ஸ்ட்ரேஞ்ச் பிளான். என்ன அப்படின்னா, அவர் ஜீசஸ் கிரைஸ்ட கொடுக்குறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்றாரு? இந்த சாக்ரிஃபைஸ் அப்படின்றது, திரும்பவும் நான் சொல்றேன், தேவனுடைய ராத் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, காட்ஸ் ராத் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த ராத் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பிள்ளை, சோ as a father எனக்குன்னு ஒரு கோபம் இருக்கு. as a father, ஒரு சன் அல்லது தன்னுடைய ஃபேமிலியில ஏதோ ஒண்ணு நடக்கும் பொழுது, சோ he shows அவனுடைய ஆங்கிரி வருது, ஆங்கரை வெளிப்படுத்துறாங்க இல்ல, பட் தட் இஸ் ஃபுல் ஆஃப் லவ். சோ இதுதான் ஆண்டவருடைய கோபம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் கோபப்பட்டுட்டாரு, ஏசு கிறிஸ்து வழியில வந்தாரு இல்லையா, அவரை போட்டு அடிச்சு சாகடிச்சாரு, இப்ப நமக்கு எல்லாம் என்ன கிடைச்சிருச்சு? விடுதலை கிடைச்சிருச்சு. சோ திஸ் இஸ் பிப்ளிக்கலி ராங் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அப்படியே அந்த சாக்ரிஃபைஸ்ன்றது பொதுவா நமக்கு அப்படிதான் தோணும். அவர் கோவப்பட்டு அங்க ஆடிட்டு நடக்காரு, இவங்க என்ன பண்ணாங்க, கொண்டு போய் இயேசுவை பலி கொடுத்தோடனே எல்லாம் அவருக்கு கோபம் சாந்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இல்ல, சாக்ரிஃபைஸ் அப்படின்றது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, கம்ப்ளீட் ஃபெய்த்ஃபுல்னஸ், கம்ப்ளீட் ஃபெய்த்ஃபுல்னஸ், கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். சோ இஸ்ரேல் ஜனங்கள் எதுக்காக பலி செலுத்தினாங்க? நம்ம நிறைய நேரம் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, கடவுள் கோவப்பட்டனால. அது துரதிருஷ்டவசமா பாகனிஸ்டிக் வியூவை, அஞ்ஞானிகளுடைய மார்க்கத்துல இருந்த வியூவை நம்ம கிறிஸ்டியானிட்டியில கொண்டு வந்ததுனால உண்டான ஒரு விளைவு. என்னது? பலி செலுத்துறது எப்படின்னா, கடவுளுடைய கோவத்தை சாந்திப்படுத்துறதுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படியே ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் பலி செலுத்தினாங்க? அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம பார்க்க முடியும். காயின் ஆபேல இருந்தே பார்க்க முடியும். ஆபேல், நிறைய பேர் ஆபேல் ரத்தம் கொடுத்ததுனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஆபேல் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, he gave the best. சோ தேவனை கனப்படுத்தி
தேவனை ஹானர் பண்ணி, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே, நான் எஜமானனானால் என்னுடைய கனம் எங்கே, மல்கியா மூலமா ஆண்டவர் தான் கேட்கிறாரு. நான் பிதாவானால் எனக்கு ஹானர் எங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், எனக்கு கொடுக்க வேண்டிய ஹானர், எனக்கு கொடுக்க வேண்டிய as a father அவர் வந்து எதிர்பார்க்கிற அந்த அதை கொடுக்கறதுதான் சாக்ரிஃபைஸ். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுதெல்லாம், அதனாலதான் சாக்ரிஃபைஸ் எப்பவுமே என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த ரத்தத்தை சிந்துறது மட்டும் கிடையாது. சாக்ரிஃபைஸ் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க அதை அவங்க ஆஃபர் பண்ற தே ஆர் ஆக்சுவலா அது வந்து என்ன சாக்ரிஃபைஸ் அப்படின்றது வந்து அவங்கள பொறுத்த என்னது ஆஃபரிங். அதாவது இங்கிலீஷ்ல அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா சின் ஆஃபரிங், அப்புறம் வந்து என்னது பாவ நிவாரண பலி, கில்ட் ஆஃபரிங், அப்புறம் என்னது சோ வரிசையா நம்ம படிப்போம் இல்லையா, நிறைய செலுத்தின பலி, தமிழ்ல பலின்னு போட்டிருக்கோம், பட் இங்கிலீஷ்ல வந்து மீட் ஆஃபரிங், ஒயின் ஆஃபரிங், போஜன பலி, பான பலி இல்லையா, அப்புறம் வந்து என்னது சர்வாங்க தகன பலி. சோ இப்படி ஆஃபரிங் அப்படின்ற ஆஃபரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா சம்திங் கிவிங், சம்திங் ஐ வாண்ட் டு கிவ் டு மை காட் வாலண்டரிலி, ஆண்டர் அதுக்காக தான் அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் அவர் ஏற்படுத்துறாரு. அப்படின்னா ரத்தம் எதுக்கு? என்ன சொல்லி இருக்குது? மாம்சத்தின் உயிர் அதன் ரத்தத்தில் இருக்கிறது, அதனால நீ எனக்கு என்ன செய்யணும், அதை புசிக்க கூடாது, பட் நீ அதை நீ அதை சிந்தணும். சிந்துறது மட்டும் இல்ல, அந்த சிந்துற ரத்தம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா டாபர்நெக்கிள்ல ஆசரிப்பு கூடாரத்துல முக்கியமா அந்த பலிபீடம் இல்லையா, பலிபீடம், அதுக்கப்புறம் வந்து அந்த அவுட்டர் கோர்ட் இல்லையா, சோ இங்க எல்லாம் தெளிக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல போகும்போதும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா he will go with the blood அப்படின்னு போட்டிருக்கு தானே. சோ அப்ப இந்த பிளட்டுக்கு மீனிங் என்ன? ஆண்டவர் இந்த பிளட்டை குடிக்கிறதுக்காக கேட்கிறாரா, அவருக்கு கோவத்தை தீக்கிறதுக்காக கேட்கிறாரு? பொதுவா நமக்கு சொல்லப்படுற இன்டர்பிரேஷன் அதுதான், கோவத்தை தீக்கிறதுக்காக கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலா அந்த பிளட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த லைஃப் கிவிங் பிளட் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா இட் இஸ் கிவிங் த லைஃப் கிவிங். அதுக்கு வந்து பிளட்ல என்ன இருக்குன்னா லைஃப் இருக்கு. இது இன்னைக்கு சயின்ஸ்ல ப்ரூவ்ட் ஃபேக்ட், பிளட்ல தான் லைஃப் இருக்கு அப்படின்றது. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த லைஃப் கிவிங், லைஃப் இருக்கக்கூடிய அந்த பிளட்டை நீ போர் பண்ணும் பொழுது, when you pour, நல்லாவே தெரியும் நமக்கு we are defiled, நம்ம வந்து என்ன ஆயிருக்கோம், தீட்டுப்பட்டு இருக்கிறோம், நம்ம வந்து பாவம் செஞ்சிருக்கிறோம். பட் when we அந்த பிளட் போர் ஆகும் பொழுது எதுக்காக அதை செய்யறாரு அப்படின்னு சொன்னா so that it can be cleansed, அது சுத்தமாக்கப்படும்படியாக, so that it can be cleansed. அப்படின்னா பிளட்டுக்கு என்ன வல்லமை இருக்கு அப்படின்னு சொன்னா பியூரிஃபைங் பவர். அப்படின்னா ஃபிளஷ்லி பிளட்டுக்கு இல்ல, இயேசு கிறிஸ்து, அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எங்க வாசிக்கிறோம், 1 யோவான் 1 7 8 9 வசனங்கள்ல நம்ம வாசிப்போம். சோ வந்து ஏன் இந்த பிளட் அப்படின்னா தேவைப்படுது அப்படின்னு சொன்னா இட் இஸ் அனதர் கான்செப்ட். இப்ப நம்ம 4 போக முடியுமான்னு தெரியல. என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்மள மனுஷன் பூமியை உருவாக்குறாரு. பூமி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஃபால், நிறைய விஷயங்கள் இருக்குது. நாட் ஒன்லி ஃபால், நம்ம பொதுவா ஃபாலை மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அது அனதர் டாபிக். ஃபால், அப்புறம் ஏஞ்சல்ஸோட ஃபால், இது எல்லாத்தினாலையும் பூமி வந்து கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுச்சு, கரப்ட் ஆயிடுச்சு. சோ ஆண்டவர் எதுக்காக பூமியை உண்டு பண்ணாரு? ஹெவன்றது ஏதோ எங்கேயோ இருக்கிற இன்னொரு பிளானட் கிடையாது. ஹெவன் இஸ் வெரி நியர் டு எர்த். இது காடோட ஸ்பேஸ். நம்மள ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா, அவருடைய இமேஜ் பியரஸா பூமியில இருந்து ஆளுகை செய்யறதுக்காக அவர் வச்சாரு. பட் ஃபால் இதெல்லாம் சேர்ந்து உலகத்தை கரெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஆண்டவருடைய திட்டம் ஃபைனலி என்ன அப்படின்னு சொன்னா the heaven and earth should join together. சோ இந்த ரெண்டும் என்ன செய்யணும், ஒரு நாள் நிரம்பி இருக்கணும், ஃபுல்லா ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், இது ரெண்டும் ஒப்புரவாக்கப்படணும். அதனாலதான் எபேசியர்ல பவுல் சொல்லும்போது சொல்லுவாரு, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூமியில் இருக்கிறவைகளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கூட்டி கட்டப்பட வேண்டும் என்கிற அப்படின்ற
நோக்கத்தை வந்து அங்க எபேசியர்ல சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அவருடைய ரத்தத்தினால, ஜீசஸோட பிளட்னால. எப்படி அது நடக்கும், எப்படி இது நடக்குது அப்படின்னு கேட்டா, அந்த பிளட்டுக்கு என்ன அப்படி பவர் இருக்குது, அந்த பிளட் ஜீசஸ் கிரைஸ்டோட பிளட்டுக்கு அப்படி என்ன பவர் இருக்குது அப்படின்னு சொன்னா, அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தட் இஸ் இது எப்படி கிளென்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா, இந்த கிராஸை பத்தி நம்ம படிக்கும்போது பார்க்கலாம். கிராஸ்ல அவருடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது அங்க என்ன வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த செல்ஃப் கிவிங், செல்ஃப்னா என்னது, தன்னையே பலியாக கொடுத்த அந்த லைஃப் கிவிங் லவ், அதோட பவர் வந்து அங்க வெளிப்படுது. சோ இந்த பவர் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, கிராஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் தட் செல்ஃப் கிவிங் லவ். சோ வாலண்டியரா இயேசு கிறிஸ்துடைய ஆஃபரிங் என்ன ஆஃபரிங், தன்னையே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒப்பு கொடுக்கிறாரு. எதுக்காக ஒப்பு கொடுக்கிறாரு, ஃபாதரோட கம்ப்ளீட், இஸ்ரேல் அன்ஃபெய்த்ஃபுல்லா மாறிட்டாங்க. ஆனா இப்போ ஒருத்தர், அவரும் ஒரு இஸ்ரேல் தான், அவரும் ஒரு ஜூ தான். அதனாலதான் காஸ்பல்ல அவரை ரொம்ப ஸ்பெசிபிக்கா அது ஆபிரஹாம்ல இருந்து அவருடைய ஜீனியாலஜி எடுத்து சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொன்னா, ஹி இஸ் a Jew. இஸ்ரேல் ஃபெயில் ஆன இடத்துல இவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா, இஸ்ரேலோட ரெப்ரசன்டேட்டிவ் ஜூவா ஜீசஸ் வந்து நிக்கிறாரு. யாருக்கு முன்னாடி, பிதாவுக்கு முன்னாடி. சாத்தான் ஏற்கனவே அவன் நினைக்கிறான் ஆண்டவருடைய திட்டம் எல்லாம் கரப்ட் ஆகியாச்சுன்னு சொல்லி. பட் இந்த ஜூ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, he faithfully obeys the father. தேவனுக்கு, பிதாவுக்கு ஃபெய்த்ஃபுல்லா கீழ்ப்படுகிறாரு. எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறார் அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிற மாதிரி சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படுகிறாரு. செல்ஃப் கிவிங் லவ். சோ இந்த பவர் தான் அந்த சிலுவையில அவர் போறதுக்கு முன்னாடி அங்க பார்த்தோம் அப்படின்னா, சிலுவையில அவர் போறதுக்கு முன்னாடி அங்க பார்த்தோம் அப்படின்னா, எல்லா உலக பவர்ஸும், எர்த்லி பவர்ஸ் எல்லாம் அவருக்கு முன்னாடி நிக்கிறது. பைலேட், பிலாத்து, அந்த ஜூயிஷ் இது கிங் ஹெரோடு, எல்லாரும் அவருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவரு எனக்கு 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 வந்து உனக்கு உனக்கு உள்ள அதிகாரமும் அவர் தைரியமா சொல்றாரு. எங்க இருந்து வந்துச்சு, பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்றத ஒரு பக்கம் சொல்றாரு. சொல்லிட்டு ஹி சரண்டர்ஸ் டு என்னது, பிதாவுடைய சித்தத்திற்கு. அதான் கெத்செமனே தோட்டத்துல அவர் சொல்றாரு, உங்களுடைய சித்தம் ஆகட்டும். இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, இல்ல மனுஷன் பாவத்துல விழுந்த போது என்ன சொன்னா, என்னோட விருப்பம் நடக்கட்டும், செல்ஃப் வில். ஆனா இங்க ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னோட வில்ல ஃபுல்லா சரண்டர் பண்றாரு. தன்னை என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா அவர் ஆஃபர் பண்றாரு. சோ ஆஃபர் பண்ணதுடைய விளைவு இதெல்லாம் இவங்க எல்லாம் ஜெயித்த மாதிரி இருந்துச்சு. குட் ஃப்ரைடே அன்னைக்கு பைலட்டு, யூதர்கள் எல்லாரும் ஜெயித்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ரிசரக்ஷன் அன்னைக்கு தேவன் நிரூபித்தார் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் கிவிங் லவ் அல்லது செல்ஃப் கிவிங் லைஃப், அதுதான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நிரூபித்தாரு. சோ இன்னைக்கு ரிசரக்ஷன் பீப்புளா, உயிர்த்தெழுதலின் மக்களா கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? இன்னைக்கு உலகம் ஏன் மாறிச்சு தெரியுமா? உலகம் ஏன் கிறிஸ்டியானிட்டியனால இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்டுச்சு தெரியுமா? இன்னைக்கு வேற விதமா இருக்குது, அது வேற விஷயம். இந்த ஒகேஷனை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிலீவர்ஸ், ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ், என்னது, அவங்க பெர்ஃபெக்ட் கிடையாது தான், அவங்களே நிறைய தவறுகள் இருந்துச்சு. பட் தே அண்டர்ஸ்டுட் த ஒகேஷன். இப்போ தேவன் உலகத்தை சீர்படுத்துறதுக்கு எந்த வேலை மூலமா, ஜூஸ மாதிரி நாங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது மூலமா இல்ல, பை த செல்ஃப் கிவிங் லவ் ஆஃப் ஜீசஸ். அவருடைய செல்ஃப் கிவிங் லவ்வ நம்ம என்ன பண்ற மூலமா, ஃபாலோ பண்றது மூலமா. அதனாலதான் they loved each other, they loved the strangers, they loved even the Romans. ரோமன்ஸையும் அவங்க நேசிச்சாங்க. ரோமனுடைய பவர், அந்த வல்லமைக்கு முன்னாடி அந்த ரோமன்ஸோட பவர் வந்து என்ன ஆயிடுச்சு, வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. சோ இன்னைக்கு நம்ம அதே விஷயத்த நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொன்னா, we are very much lacking and behind that இன்னைக்குள்ள கிறிஸ்டியானிட்டி. சோ அதுக்கு திரும்ப வருவோம்னு சொன்னா நம்மளாலையும் செய்ய முடியும். சோ நான் சொல்லி முடிச்சிடுறேன். சோ கவனன்ட் அப்படின்றதுதான் இதுல முக்கியமானது. ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை தேவன் நிறைவேற்றும்படியாக இயேசுவை தேர்ந்தெடுத்து அவரை கிருபாதார பலியாக அவர் ஏற்படுத்தினார். அதனால இப்போ இந்த ஆபிரகாமிக் கவனன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், சர்க்கம்சைஸ் பண்ணணும், டோராவை அப்சர்வ் பண்ணணும், ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடணும், ஃபுட் ரெகுலேஷன்ஸ் வைக்கணும்,
அதுக்குன்னு ஆண்டவர் நியாயப்பிரமாணமே வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கல. இந்த ஆபிரகாமிக் கவனனுக்குள்ள வர்றதுக்கு, ஒரு யூதன் ஆகுறதுக்கு, அந்த கவனன்ல மெம்பர் ஆகுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி அன்னைக்கு இருந்த செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசத்துல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களோ, செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசத்துல இதெல்லாம் வேணும்னு சொன்னாங்க. இருந்தாதான் நீ கவனன்ட்டுக்குள்ள வர முடியும், கடவுளுடைய சந்ததியா நீ மாற முடியும்னு சொன்னாங்க. அத ஆண்டவர் இல்லாமல் ஆக்கி, அவனும் சரி நீயும் சரி ஜீசஸ் மூலமா தான் முடியும் அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நம்ம 4ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது இந்த பேக்ரவுண்ட நான் இன்னைக்கு போலான்னு நினைச்சேன், பட் டைம் இல்ல. அதனாலதான் 4ஆம் அதிகாரத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆபிரகாம்ல ஆரம்பிக்கிறாரு. ஆபிரகாமிக் கவனன்ட குறித்து அவர் ஆரம்பிக்கிறாரு. இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஜோம்னி முடிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கிருபையா எங்களுக்கு அடுத்து வருகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவரை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரமாய் கற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே வரும் நாட்களிலே இவைகளை அநேகருக்கு நாங்கள் சொல்லவும், கிறிஸ்தவத்தை மாற்றி போட்ட இந்த பவுலுடைய கடிதமானது நாங்கள் அதை படிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றட்டும். இதை நாங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது கிறிஸ்தவத்தை அது மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தை இதை எப்படி மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீரோ, உம்முடைய ராஜ்யத்தை எப்படி இந்த பூமியிலே கொண்டு வந்து இந்த பூமியை உம்முடைய வல்லமையினால், உம்முடைய மகிமையினால், உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே அன்பினால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறீரோ, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல அது நிரப்பப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கிருபை தாரும். பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையினாலே நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.